அப்பா அடி மணி என்ன மாப்பிள்ள? மணி 9:45 தான் மாப்பிள்ள ஆகுது. இன்றைக்கி தான் அம்மா வந்திருக்கோம் மாப்பிள்ள. டேய் சேகர் மோனே, ஆமாம் மாப்பிள்ள. எக்ஸாமுக்கு எதுவும் படிச்சியானே மாப்பிள்ள? அது நடக்கு மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள, எல்லாமே பிள்ளையரை தாங்க பார்க்கணும். என்னண்ணே ஆளையே பார்க்க முடியல. என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்லாம் 35,000 கொடுத்து லெட்டர்னு தானே தெரியும். ஸோ நேச்சுரோபதி பத்தினா என்ன அப்படின்னா சிம்டம்ஸ். அதர் சிஸ்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட், அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து சிம்டம்ஸை ரிமூவ் பண்ணணும், அந்த டிசீஸ் ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பஸ்ஸில் அட்டாச் மேம். பைக்கில் தானடா வந்தோம். இப்போ நம்ம என்ன கோபால் முதல் ஸ்கூலில் உட்காந்துருக்கேன், டாப்பர் ஐடியோ. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யார் ஹெல்த் இன் யார் ஹேண்ட்ஸ். நம்மளோட ஹெல்த் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. இந்த சிஸ்டம் படிக்கிறனால நம்மளும் இம்ப்ரூவ் ஆகணும், நம்ம சுற்றி இருக்கவங்களும் இம்ப்ரூவ் ஆகணும். விஸ்வா, என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு நிக்கிற? நான் இப்போ நடத்துறது வந்து கொஸ்டின் கேட்குறேன், சொல்றியா? நேச்சர் கியூரோட டெஃபினிஷன் சொல்லி பார்ப்போம். சிரிக்காத, சொல்லு. பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்கணும், ஏன் சின்ன நீ சொல்லு. நேச்சர் கியூர்னா என்னன்னு சொல்லு. தெரியலையா? இன்னைக்கு வெளில தானே. நீ சொல்லாமல மாப்பிள்ள. கொஸ்டின் என்ன தெரியல. ஏன்பா தம்பி இங்கே நிற்கிறீங்க? எங்கே நிற்கிறீங்க? சிரிச்சுனாலயா? கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல, படிக்கலாம்ல. உங்கள் வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கு, அவனும் காலேஜ் தான் படிக்கிறான். படிக்கிறதுக்காக நாங்களும் ஒன்றும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். நீங்களும் அந்த அளவுக்கு படிக்கலாம்ல. சார் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி கேட்டு ஓகேவா? என்ன மாப்பிள்ள, தலைப்படத்துக்கு போமா மாப்பிள்ள? ஆமாப்ல. ஏய் டாப்பரே வாடா இங்கே வச்சேன்னு பார்த்துக்கோ. இப்படி காசு இல்லை. என்ன மாப்பிள்ள, அந்த டயர் கட்டினா எவ்வளோக்கு போவோம்? டிரைவர் தான் மாப்பிள்ள கேட்கணும். ஏன்டா இப்படி பண்ணுறாங்க? டைம் இருக்கிற நேரத்தில் படிக்கலாம்ல. எனக்கு தேவையான உனக்கு தேவை. இப்போ செக் பண்ணி பார்த்ததில்ல, உங்கள் ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது. உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு இன்னும் குடிக்காதீங்க. எதுவும் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்பாவுக்கு லிவர் சிரோசிஸ்னு அட்மிட் பண்ணிப்போம். நீங்கள் தமிழ் தானே? ஆமாம், நான் தமிழ் தான். நீங்கள்? நான் விஸ்வா, அவங்க கிளாஸ்மேட். நானும் அவங்கள மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணாமல் படிச்சிருந்தா டாக்டர் ஆகிருக்கலாம் போல. நான் என்ஜாய் பண்ணலன்னு, என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ஜாய் பண்ணியும் படிக்கிற நேரத்தில் படித்ததுனால தான் நான் இப்படி ஒரு நிலமையில் இருக்கேன். பட் இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா நிலமையும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது, உங்கள் நிலைமையும் மாறும்.